Hi hello viewers, welcome back to our channel Red Mugi. ஹிந்தி பாட்டை வர போட்டிருக்காங்களே காப்பிட்டு போகும் தெரியல. நைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்துட்டு டென்ட் போட்டிருந்தது. காலையில் 7 மணி வரைக்கும் தூங்கினா பர்மிஷன் கேட்டேன்னா 6:30 மணி வரை தூங்கவே முடியல. ஏன்னா அங்கே நான் பின்னாடினா கொஞ்சம் நிழல் இருந்துச்சு நிறைய. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலை 6 மணி தான் வெயில் அடிக்க ஆரம்பிச்சு சுள்ளுன்னு அடிக்குது வெயில். இதில் தான் டென்ட் போட்டுருந்தது. ஸோ அப்படியே தூங்க முடியல. எந்திரிச்சு ஒரு 7 மணியில் உருண்டு பிறந்துட்டு அப்புறமா எல்லாம் பேக் பண்ணி டென்ட்லாம் எடுத்து வச்சிட்டோம். சரி அட்லீஸ்ட் ரெஸ்ட்டும் மிஸ் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா தண்ணி இல்லை. நேற்று நைட் நேரில் தண்ணி இல்லை. சரி காலையிலேயே போட்டுருவாங்கன்னு பார்த்தா என்ன மோட்டர் ப்ராப்ளமாக இல்லை கரண்ட் இல்லைன்னு தெரியல, தண்ணியே வந்து இல்லை. ஸோ வந்து ரெஸ்ட்டு மிஸ் பண்ணி பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் பெட்ரோல் பங்க் எங்கேயாச்சும் போய் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 ஆக போகுது. போயிட்டு ரெஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே அந்த வேலை வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு போய் அடிச்சா வேண்டி தான். 11:20 காட்டுது. 1:30 மணி தான் நேற்று நம்ம ஸ்டாப் பண்ண அதே டைமில் தான். ஸோ கேங்டாக் தான் போயிட்டுருக்கோம். ஸோ பெர்மிட்டேஷன்ன்றதை வந்துட்டு போயிட்டு பார்ப்போம். பார்டாங் டனல், குட்டி டனலுங்க. ஒரு டீ கடை தேடி அலைஞ்சிட்ருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா நேற்று நைட் ஆக்சுவலாக ட்ரெயின்லேருந்து சாப்பிட்டது. அதுக்கப்புறம் கீழே வந்து சாப்பிட்லான்னு யோசிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் டைம் கேப் விட்டோம். பார்த்தீங்கன்னா கடை எதுவும் இல்லை, சாப்பிட முடியல, பசி எடுக்குது. முடிஞ்ச அதை டிஃபன் சாப்பிடுமா கடை வச்சுன்னா வந்துட்டு டிஃபனே சாப்பிட வேண்டியதான். ஸோ சைடில் தெரியுதா ஒரு ரிவர் வந்து போயிட்டுருக்குல்ல, அந்த பேர் மறந்துட்டேன். நேற்று நைட்லேருந்து ஆக்சுவலாக அந்த ரிவர் பேரலாகவே கூடவே தான் வந்துட்டு இருந்தோம். இந்த டீஸ்டா ரிவர். ஸோ இந்த ரிவர் நாங்கள் அங்கேருந்து பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி சிட்டியை தாண்டின உடனே அது அப்படியே பிடிச்சது. அதுக்கு இந்த பாருங்கள் மேப் தெரியுதா. ஸோ அது மாதிரி கூடவே தான் வந்துட்டுருக்கோம் ஃபுல்லாகவே. 4 hours ஜார்னி கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும் போது. டீஸ்டா ரிவர் ஆக்சுவலி இந்த நேஷனல் ஹைவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஹைவே தான். சின்ன ஹைவே மீன்ஸ் ரோடு அகல சொல்லிட்டுருக்கேன், சின்னது தான். பட் 2 பக்கம் வண்டி போகிற மாதிரி தான். ரோடு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா, ஸோ இது மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தான் திடீர்னு பார்த்தா வந்துட்டு ஃபுல்லாக ரொம்ப கரடுமுரடாக ஆஃப் ரோட் இருக்கும். இது லைட்டாக வந்து நார்மல் லேண்ட் லெவல் வந்துருச்சு. அந்த சைடில் அந்த ரிவர் சைட்லாம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் இடத்துல பார்த்தீங்கன்னா பேரிகேட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. சட்டன் கரவில் வந்து இப்போ தெரியாமல் நைட் டைமில் இல்லை வந்து ஒருத்தவங்க டர்ன் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்லிப்பாகி விழுறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா ரோடு எண்ட் ஆகிறதும் அப்படியே பள்ளம் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் கூட அந்த ரோடுக்கும் அந்த கீழே இருக்க பள்ளத்துக்கும் வந்து கேப் சைடில் எதுவுமே இருக்காது. அதாவது சைடில் இப்போ நடந்து போகிற வழி சொல்லுங்களா, ஸோ அந்த மாதிரி இடம் கூட கொஞ்சம் கூட இருக்காது. அப்புறமா பேரிகேட்ஸும் எதுவுமே இருக்காது. ஏன்னா நைட்டு வரும்போது 1-2 கார்லெல்லாம் நான் வந்து ஆண்டி பிடிங்கி அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் போயிட்டு சைடில் அப்படி திரும்ப வந்தது. பிரேக் இறங்கிடுச்சு. ஆக்சுவலாக நேற்று நைட்டில் இருந்து இதோட ஒரு 7-8 டைம் பார்த்தீங்கன்னா ரியர் பிரேக் வந்து இறங்கிடும். அதாவது ஹில்ஸில் ஓட்டும் போது நார்மலாக கொஞ்சம் ப்ராப்ளம் நடக்கும். அதுவும் ரேராக தான் நடக்கும். என்னன்னு தெரில, நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா 7-8 வாட்டி. அதுவும் இன்னைக்கு காலையில் இப்போ பைக் எடுத்து என்ன ஒரு 5-10 ஒரு 15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் ஆயிருக்கும். அவ்வளோ பிரேக்கும் அப்ளை பண்ணல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து டவுன் இறங்கிடுச்சு, லெக் பிரேக்கு. எனக்கு கொஞ்ச நேரம் பம்ப் பண்ணி விட்டால் தான் திரும்ப அது மேலே வரும். அடுத்த ஒரு குட்டி டனல். நிறைய டனல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக குட்டி குட்டியாக. இது ஓல்டு டனலாக இருக்குது. இதுக்கு பேரலாம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டனல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இந்த அளவு ஜஸ்ட் தான். பட் நேற்று நைட்டு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டனல் ஒர்க் பார்த்தோம். ரொம்ப லாங் போகிற மாதிரி, மேபி நிறைய டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணி எடுக்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ டனல்ஸ் நிறைய இருக்குதுங்க. டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. இல்லை இவங்களே வந்து பாறையெல்லாம் உடச்சிட்டாங்களான்னு தெரில. கொஞ்சம் சின்ன டிராஃபிக் ஜாம் லைட்டாக ஸ்டாப் பண்ணி எப்படி விட்டுருக்காங்க ஒரு சைடாட்டு. இல்லை ஆக்சுவலி லேண்ட்ஸ்லைடு தான் இருக்குது. ஃபுல்லாக கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக கிளியர் ஆகலைன்னு. ஆக்சுவலாக நாங்கள் போகிற சைடு பார்த்தீங்கன்னா மூவிங்கில் இருக்குது. அவ்வளோ ஜாம் ஆகலை. ஒரு 10 வண்டி தான் தெரிஞ்சுது. ஆப்போசிட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிது ஆப்போசிட். அதாவது அங்கே டவுனில் வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே. ஆனால் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி அந்த 1 லேனே பிடிச்சி வந்துட்டுருக்காங்க. ஏறி வந்து இந்த லேனை பிளாக் பண்ணாமல் இருக்காங்க அப்படியே. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் தான். எங்கேயுமே வந்து பார்த்தா டீ கடையோ ஒரு டிஃபன் கடையோ ஒன்றுமே இல்லை. கடையே ஜென்ரலாக இல்லையா, இல்லை வந்து இன்னைக்கு ஏதாச்சும் ஹாலிடே இருந்தாலும் வந்துட்டு எல்லோரும் கடையை போட்டு போயிட்டாங்களான்னு தெரில. அவ்வளோ கடை வந்து கண்ணில் போடல. நிறைய கடை திறச்சிட்டு என்ன தெரியுது, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. பட் ஆனால் எல்லாம் க்ளோஸ்டு அப்படி தான் இருக்குது. பார்த்தா ஏதோ ஸ்நாக்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை.
அப்புறம் இன்னொரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாகணும். என்னன்னா ஏன் இன்னும் வந்து ரைடிங் ஜாக்கெட் போடலன்னா எல்லாமே வந்து டாப் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். இன்னும் வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிட்டு நம்ம டிசி ஆஃபீஸ் அப்புறமா இல்லைனா டூரிசம் டிபார்ட்மெண்ட் அங்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கு. டாப் பாக்ஸ்லேருந்து மறுபடியும் எடுத்து ரைடிங் ஜாக்கெட்டு பேண்ட் எடுத்து போட்டு திரும்ப வந்து நம்ம அங்கே போய் எல்லாம் கழட்டிட்டு இருக்கணுமா டிசி ஆஃபீஸ் போகிற டைமில். ஸோ அதனால தான் வந்து எடுத்து போடல. இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டு இன்னும் வந்து ப்ராப்பராக ஒரு ரிஃப்ரெஷ் ஆகிற குளிக்க கூட இல்லையா, கசகசன்னு இருக்குது. ஸோ அதனால் சரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகி ஒரு half an hour தானே, அதனால் வந்து போயிட்டு நம்ம டிசி ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக ரைடிங் கேஸ் போட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரைடிங் கேஸ் எதுவுமே போடல. நானும் சரி கார்த்தியாச்சும் அட்லீஸ்ட் வந்து ஜாக்கெட் எடுத்து போட்டான். நான் வந்து இந்த ஜாக்கெட்டோட போடல, ஃபுல் அண்ட் டிஷர்ட் தான். ஸோ போயிட்டு முடிச்சுட்டு எடுத்து ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரைடிங் கேஸ் தான். கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு நமக்கு சோறு போட மாட்டாங்கன்ட்டு. ஃபெஸ்டிவல்னால தான் பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் க்ளோஸில் இருக்குது. எல்லாம் மீன்ஸ் ஹோட்டல்ஸ் மேக்ஸிமம் ஆன் த வே டு ஹோட்டல் இந்த ஒன்று இருக்குது. குவாலிட்டி மோமோஸ் ஃபோட்டோ போட்டிருக்காங்க, அதையாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இருக்குதான்ட்டு. சாப்பாடு ரொம்ப நேரமாக தேடி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஹோட்டல்ஸே இல்லை, எல்லாம் க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஒன்று வந்து ஓப்பனில் இருந்து அங்கே போயிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா வந்து பைக் பார்க்கிங் விட்றது ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு அங்கே விடுவாமா. சரி அப்படின்ட்டு ரோட்டு கடையிலேருந்து சமோசா வாங்கிடுச்சு. ஸோ இன்றைக்கி காலை டிஃபன் பார்த்தீங்கன்னா சமோசாவோட முடிச்சுக்கிறோம். இது நமக்கு எனக்கு தெரிஞ்ச ட்ரிப்பும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சமோசாவும் பச்சை மிளகா தின்னு வந்து முடிச்சுக்கிட்டு தான். இது கொஞ்சம் குழம்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் புதுசாக பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு மேரா தோஸ்து கிடச்சாரு. அவர் தான் நம்ம தோஸ்து. கொஞ்ச நேரம் உட்காந்து தோளில் சாஞ்சு உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். என்ன பேசணும் நான் சத்தியமாக புரியவே இல்லை. அது வேறு விஷயம், காலியாக கிப்பியாரு கூட தெரியலை எனக்கு. சரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்து கிளம்ப. ஃபுல் டிராஃபிக், செம டிராஃபிக், ஃபுல்லாகவே வண்டியெல்லாம் அப்படி பிளாக் அடிக்குது. இந்த ஊரில் வந்து பஸ்ஸு கிடையாதுன்னு தோணுது. இதுவரை நான் எந்த பஸ்ஸும் பார்க்கல. என்னென்ன பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டாக்ஸிஸ் நிறைய ஓடுது. அது போக பார்த்தீங்கன்னா பொலேரோ அப்புறமா ஜீப்பு. ஸோ இந்த மாதிரி போர்டு தெரியுதா உங்களுக்கு, ராங்போர் டு கேங்டாக் அப்படின்ட்டு அப்படி ஃப்ரெண்டில் போர்டே வச்சுருக்காங்க. பஸ்ஸை எப்படி வந்துட்டு போர்டு போட்டு ஓட்டுவாங்களோ இந்த போட்டாங்களா சிங்டம் டு கேங்டாக். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பொலேரோ பிக்கப் அது வந்துட்டு போர்டு போட்டே ஓட்டுறாங்க. மற்றபடி நார்மலாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டாக்ஸி வந்து பார்க்க முடியுது. எல்லாமே பஸ் ஸ்டாப்பில் ஸ்டாப் பண்ணி ஆட்களை ஏற்றிட்டு போகிறாங்க. அதனால் பஸ் இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா எந்த பஸ்ஸுமே நான் பார்க்கல. ஒரு நார்மலாக ஒரு கவர்மெண்ட் பஸ் மாதிரி வந்துட்டு இல்லை ப்ரைவேட் பஸ் மாதிரி பஸ்ஸே நான் பார்க்க சொல்ல போகிறேன். டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் கேட்ட என்ன சொன்னாங்கன்னா பைக்குக்கு வந்து பாஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 2 பாஸ் அப்ளை பண்ணுனாங்க. ஸோ டீட்டெயிலாக நீங்கள் போயிட்டு உள்ளே போயிட்டு நான் வந்து சொல்கிறேன். எப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி வந்து 12:30 அப்ளை பண்ணால் பாஸ் வந்து நாளை தான் கிடைக்குமா. ஸோ பிளானில் சின்ன சின்ன நம்ம வந்து அப்ளை பண்ணி உடனே கையில் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல. ஸோ அது நடக்காது. ஸோ இப்போ டைம் வேறு ஆகிடுச்சு, சீக்கிரமாக போயிட்டு அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இன்றைக்கி ஃபுல்லாக இங்கேயே ஏதாவது சுற்றி பார்த்து வெயிட் பண்ணிட்டா நாளைக்கு வந்து நமக்கு வந்து பாஸ் கிடைக்கும். கார்த்தி பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பார்க்க சொல்லி அனுப்பிட்டு நான் வந்து இப்போ வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டுக்கு போயிருக்கேன். என்னென்னா நான் கிளம்புற டைமில் தான் பார்த்தேன் பைக்கு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, பார்க்கல. ஸோ கண்டிப்பாக எடுத்தாகணும், ஏன்னா இங்கே வந்து பர்மிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு போயிட்டுருக்கேன். இங்கே தான் பக்கத்தில் இருக்கிறதா சொன்னாங்க. நான் வரும்போது பெட்ரோல் பங்க் 2 பார்த்தேன். நம்ம ஊர் மாதிரி பெட்ரோல் பங்கில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எல்லா பெட்ரோல் பங்கில் வந்து இல்லை. ஆக்சுவலாக எமிஷன் டெஸ்டிங் சென்டர் வந்தாச்சு. டெஸ்டிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேயே பண்ண வேண்டியதுங்க. நான் வந்து அதை கண்டுக்காம விட்டேன் தான் மேட்ரு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour தான் இருக்குது. 1/2 hour கூட இல்லை, 20 minutes தான் இருக்குது. அதுக்குள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணணும். இல்லைனா வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். இல்லை இன்றைக்கி அப்ளை பண்ண முடியலன்னா மறுபடியும் நாளைக்கு அப்ளை பண்ணி அடுத்த நாள் தான் நம்ம இங்கேருந்து நம்ம வந்து கிளம்ப முடியும். அது வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிடும். எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தோன்னா ஷாக் ஆகிட்டேன் நான். ஆக்சுவலாக 200 rupees வந்து போட்டிருக்காங்க. எதுக்காகனா 1 year வேலிடிட்டி இங்கே கொடுக்குற பார்த்தீங்கன்னா 1 yearக்கு வந்து கொடுக்குறாங்க பொல்யூஷன் வந்து. நான் நம்ம ஊரில் எடுக்கும்போதுனா 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் போட்டு 1 year கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, சரி கிளம்பலாம், டைம் ஆச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெர்மிட் வந்து அப்ளை பண்ணியாச்சு. பட் இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. 2 மணிக்கு சொல்லியிருக்காங்க. 12:30 தான் டைமு. பட் நாங்கள் அப்ளை பண்ணதே வந்து 12:40 அவங்க வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு வந்து 2500 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது ப்ராப்பராக கவர்மெண்ட் சார்ஜ் கிடையாது, எக்ஸ்ட்ரா கமிஷன் அவங்களுக்கு சேர்த்து தான் 2500. ஒவ்வொரு இடத்துல டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ நார்மல் சார்ஜில் பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 2500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து வேரியேஷனாக அப்படி சொன்னாங்க. ஸோ வந்துட்டு பாஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா எங்களை மாதிரி இல்லாமல் கரெக்டாக வந்துட்டு ஒரு 12:30 முன்னாடி வந்தீங்கன்னா அப்ளை பண்ணிடலாம். சப்போஸ் நாங்கள் வந்து அன்றைக்கி வந்த டைமில் வந்து ஸ்டேஷனில் ஸ்டே பண்ணிட்டு இல்லைனா அங்கே ரூம் எடுத்து வந்திருந்தா கண்டிப்பாக வந்து மதியம் வந்திருக்க மாட்டோம். என்ன எடுக்க முடியாது. ஸோ இன்னொரு 2 நாள் இங்கே நம்ம தங்குற மாதிரி ஆயிருக்கும். ஸோ இப்போதைக்கு எனக்கு கிடச்சிச்சின்னா வந்து நாளைக்கு நம்ம கண்டிப்பாக வந்து காலி பண்ணலாம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டிக்கர் இந்த வாட்டி அடிச்சிருக்கேன். லடாக் ட்ரிப்பில் சிக்கிம் ட்ரிப்பில் அடிக்காது, நேபாள் அடிக்காது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்து பர்மிட் எடுத்தோமோ ஸோ அங்கேயே வந்து ஓட்ட போகிறோம்.
வந்துருச்சு. இதுதான் ஒரு தொல்லை ஸ்டிக்கர். ஸோ மொதல் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து விட்றோம். இதெல்லாம் லடாக்லேயே பண்ண வேண்டியது. எதுவும் பண்ணால் இப்போ தான் வந்துட்டு போகிற காலத்தில் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட வேலையை பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போய் சாப்பிடணும். அப்புறமா வந்து இல்லைனா ரூம் எடுத்துகிட்டு கூட சாப்பிடலாம். ரூம் தேடணும். ஒரு பட்ஜெட் ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு தேடி பார்க்கணும். இப்போ அதே ரோட்டில் தான் வந்துட்டு ரிட்டர்ன் போகிறது. ஏன்னா அந்த ஏரியா வந்து ரூம் வந்து கம்மியாக கிடைக்கிறாங்க. ஸோ இந்த லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து பெர்மிட் அப்ளை பண்ணது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த லே மார்க்கெட் ரோடுக்குள்ள அதே மாதிரி பட்ட ஃபீல் கொடுக்கும். 2 பக்கம் கடை இருக்கும். பட் அங்கே வந்து 2 பக்கமே வாக்கபிள் நடக்க தான் முடியும், வண்டி இது போகாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர்ஷன் மட்டும் வண்டி போகிறதுக்கான அலோட் இருக்குது. பட் அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து வண்டி அலோட் கிடையாது. நிறைய கடைகள் இருக்குது. பர்ச்சேஸ்லாம் ஒன்றும் பண்ணலாம். அங்கே போயிட்டு பர்மிட் மட்டும் வாங்கிட்டு எப்படியாச்சும் போய் ஒரு ரூம் செக்இன் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் சாப்பிட்ணும். ஏன்னா வந்து காலையில் சாப்பிட்டது ஒரு சமோசா இல்லை. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு போயிட்டு ரூம் வந்து பட்ஜெட்டை தேடணும். நான் நேற்று நைட்டு வரும்போது சொல்லியிருப்பேன், ரோடு ஃபுல்லாகவே வந்து இந்த டேர்னிங்லாம் கொத்தி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அது இருட்டில் கண்ணு தெரியல போல இருக்குது. காலில் பார்த்தா தெரியுது. அது வந்து கொத்தி வச்சது கிடையாது. அவங்க வந்து ரோடு போட்டுட்டு அது மேலே வந்து ஜல்லியை வந்து அப்படியே வந்து பதிச்சு வச்சுருக்காங்க. அப்படியே தெரியுதா? ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் ரோட்ஸ் இப்படி தான் இருக்குது. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து அப்பு டவுனு டேர்னிங் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்ட்ரைட் ரோடு பார்க்குறதே ரேராக. ஸோ அதனால் எல்லா ரோட்லேயும் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி கல் வந்து வச்சுருக்காங்க க்ரிப்புக்காக. ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஹோட்டலில் கேட்டோம். வித் ஃபுட்டு அண்ட் ஸ்டே அங்கே ஹோட்டலே தான். ஸோ ஹோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெர் ரூமுக்கு வந்துட்டு 1500 ருபீஸ் கேட்டாங்க. அப்புறம் ரூம் பார்த்துட்டு ஒரு 800 ரூபான்னு கேட்டோம் எங்கள் பட்ஜெட்டுக்கு. அவ்வளோ ஆகாது, 1000 ரூபா தரலாம் அப்படின்னாங்க. சரி இருந்தாலும் வந்து வேறு 2 ஹோட்டல் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டவுனில் வந்திருக்கு. ஸோ இது எக்ஸ்ட்ரா இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ஒவ்வொரு ஹோட்டலாக வந்து நம்ம இறங்கி வந்து பார்க்கலாம். பட் என்னென்னா வந்து பைக்கை வந்து இங்கே வந்து ரோட்டில் எங்கேயுமே நம்ம வந்து சைடில் வந்து சும்மா இப்போ நினைக்கிறேன் இந்த மாதிரி இருந்தால் கூட ஃபைன் போடுவாங்களாமா. பைக்கை விட்டுரும் போட பைக்கை உட்காந்து நிற்க கூடாது அப்படின்ட்டு. அதனால் எல்லா ஹோட்டலும் இப்போ கேட்கணும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் போலீஸ் இல்லாத ஏரியா இல்லை வந்து உள்ள ஹோட்டல் ஃப்ரெண்டில் பார்க்கிங் இருக்கிற ஏரியா ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு கொஞ்சம் விசாரிக்கலாம் என்னென்ன மாதிரி ரேட்டில் வந்து இருக்குன்றது. அப்போ தான் நம்ம ஒரு ஐடியா கிடைக்கும். எடுத்தோடனே ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணோன்னா எவ்வளோ இங்கே லோ ப்ரைஸ்ன்றது நமக்கு தெரியாது. அதுக்காக தான் ஒரு 10 ஹோட்டல் போகலாம். சும்மா தாங்க நின்றுட்டு இருந்தேன். சடனாக வந்து இப்போ தான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். இங்கே பார்த்தீங்களா நம்ம தலைக்கு மேலே வந்து ரோப் கார் போயிட்டுருக்கு. எங்கே இருக்கு இங்கே? இது ஆக்சுவலாக ட்ரான்ஸ்போர்ட்டாக யூஸ் நம்ம மெட்ரோ மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா இல்லை பர்டிகுலராக ஏதாச்சும் மேலே ஏதாவது ஸ்பாட் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறாங்களான்னு தெரில. எங்கே போகுது? அந்த பக்கமாக போகுது. எங்கே போகுதுன்னு தெரில. ஸோ அப்போ ரூம் தேடி அழைச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மணி 10:30 மணி தான் திரும்ப வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வந்து ரூம் வேறு தேடி போகிற பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரூம் வந்து காஸ்ட்லியாக இருந்துச்சு. 1500 2000 அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த அளவுக்கு கூட வந்து கொஞ்சம் நல்லா லுக் இல்லை. ஸோ அதனால் திரும்ப இங்கேயே வந்து ரேட்டு கேட்டோம். பட் அமௌண்ட் வந்து குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 100 ரூபா வச்சு 900 பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலைஸ் பண்ணி அப்படியே வந்து ரூமில் போய் ஒரு தூக்கத்தை போட்டோம்னா. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணுறது எதுவும் சாப்பிட்டுட்டு போய் வந்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 5 மணிக்கே எழுந்திரிச்சு வெளியே சைட் சீயிங் போகலான்னு இருந்தது. பட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபுல்லாக இங்கே மழை. ஸோ இப்போ வெளியே வளர்ந்துட்டு இருக்குது. எங்கேயும் வெளியே போக முடியல. அதுக்கப்புறம் எப்படி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்லான்னு வந்து உட்காந்தா சோறு இல்லைன்ட்டாங்க. அவ்வளோதான் மேட்ரு. என்னன்னா வந்து இங்கே வந்து தெரியும் நார்மலாக நாட்டில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தூங்கிடுவாங்க. நம்ம வந்து முடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 12 2 மணி வரைக்கும் பார்த்து சாப்பாடு கிடைக்கும். இங்கே வந்து வாய்ப்பு இல்லை. 9:30 தான் லாஸ்ட்டாக இருக்குது மேக்ஸிமம். இப்போ போய் மணி 10:30 மணி ஆகுது. ஸோ சாப்பாடு இருந்தாங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா சரி ஓகே ரெடி பண்ணி தரோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணுறோம். இன்னும் 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணால் வந்து கொஞ்சமாக ரொட்டி குழம்பு தான் கொடுப்பாங்க. சாப்பிட்டு போய் தூங்க வேண்டியதான். ஸோ நாளைக்கு நம்ம எங்கே போகிறோம் இங்கே லோக்கல் சைட் சீயிங் பார்க்குறோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். ஸோ குட் நைட்.